அம்மையார் ஜெயலலிதா நீங்கள் கூட்டங்களை பிரச்சாரத்தை நடத்தும் போது காங்கிரஸ் கட்சியை தாக்குகிறீர்கள், அதேபோல் மத்திய ஆட்சியை தாக்குகிறீர்கள், தமிழகத்தில் திமுகவை தாக்குகிறீர்கள், தலைவரை கலைஞரை தாக்குகிறீர்கள். ஏன் இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்க தயாராக அதேபோல் பாரத பிஜேபி வேட்பாளராக அறிவித்திருக்கிற மோடி அவரை பற்றி விமர்சிக்க தயங்குகிறீர்கள். குஜராத்தில் மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது அவர் வந்து வாழ்த்தினார். அவரும் நோக்கினார், அண்ணனும் நோக்கினார் என்பதை போல அவரும் வந்தால் இவரும் போனார். எல்லாமே பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் உறவு இருக்கிறது, அது கண்டுபிடிப்பு இருக்கிறது. கலைஞர் அவர்கள் வந்து ஒரு கதை எழுதுறார். அந்த கதை எழுதும்போது ஒரு நடிகை வராங்க, ஒரு இந்த நடிகை தான் நாங்க போட போறோம் உங்க கதைக்கு அப்படிங்கும்போது என்னங்க மார்க்கெட் செஞ்சு பண்ணலாம் கொண்டு வரீங்க அப்படின்றதுக்கு இல்லங்க இவங்க மார்க்கெட்ல உள்ள கொண்டு அப்படிங்கும்போது நான் அதை சொல்லல அப்படின்ட்டு மாறு கட்டு அப்படின்ற வார்த்தைகள்ல தவறா பேசினது இதே அதான். அது மாதிரி மதுரையில ஒரு பொதுக்கூட்டத்துல இந்திரா காந்தி வந்து தாக்கப்பட்டார். அப்போ அவங்க நெத்தில அடிபட்டு திமுகவானால தாக்கப்பட்டாங்க. திமுக ஒரு தொண்டர் யாரும் கல்லூட்டு அடிச்சு இந்திரா காந்திக்கு நெத்தில இருந்து அப்படியே ரத்தம் வழிஞ்சுது. அது வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, இந்திராவின் தலையில் வழிந்த ரத்தம் வழிந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு மாதவிடா நிகழ்வா இருக்கும், அந்த ரத்தமா இருக்கும் என்று சொன்னது இதே கலைஞர். கீழே இருந்தாலும் அதிமுக தொண்டர்லாம் அதெல்லாம் என்ன சொன்னா, சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். நான் என்னடா நினைச்சேன்னா, ஏடா 32 வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மா பார்க்க முடியல, இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பார்த்தேன். எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அது யார்கிட்ட கேட்குற? உனக்கு பிள்ளை இல்லைங்கிறது எங்க தப்பா? அதை கூட கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேட்டதா கூட முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப கேட்குறீங்க. இனிமேல் நீ முயற்சி பண்ணாலும் ஆக போறதில்ல, நான் பகிர்ந்த முயற்சி பண்ணாலும் நடக்க போறதில்ல. 2 ஐட்டம் இருந்தா பத்தியா அதிமுக சிஆர்எஸ் ஒருத்தருப்பா பழைய அண்ணா கலாய்ப்பூச்சி வாடகை விட்டு களிமிச்சே போச்சு. அந்த அண்ணா தான் காலையில் வந்து நிற்பா. எங்க அம்மாவுக்கு இப்பதான் நான் தலை வரனேன், பின்னல் வேணா கொண்ட போடுன்னு சொன்னாங்க. இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் ஊத்தினேன், ஏண்டி சரசு பருப்பு மசியலன்னு கேட்டாங்க. இது அம்மா பருப்பு மசியலம்மான்னு சொன்னேன். சசிகலாவும் சொல்லி போறேன். சசிகலா சொல்லாத, சின்னம்மா சொன்னதுங்களா இல்லையா? இப்ப போய் சசிகலா வேலைக்காரி தானே பண்டு நக்கனீங்க. பத்தப்பா உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி நான் பிறந்தேன். அவன் பார்த்து எப்படி தரமாப்பா, இன்னும் பாம்பேக்கு போய் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணேன். ஆமா அப்படியே தான் இருப்பான்.